இந்தாப்பா. சார், பசுமையை பாதுகாக்க விரும்புறீங்களா? அடச்சி, அதெல்லாம் விரும்பல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நமக்கு பசுமை ரொம்ப முக்கியம் இல்ல. பேப்பர்லெஸ் டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும் சார். ஏண்டா வச்சதே ஒரு நோட்டு தானடா, அதை ஏன்டா ஒரு மணி நேரமா எண்ணிட்டு இருக்க? ஒரு நோட்டு தான் சார். ஆனா நீங்க வச்சது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ணணுமா இல்லையா? உங்களை பார்த்தா வேற அக்யூஸ்ட் மாதிரி தெரியுது. அக்யூஸ்ட் கூட நிறைய நோட்டு வைப்பான். நீங்க என்னன்னா ஒரே ஒரு நோட்டு தான் வச்சிருக்கீங்க சார். அதுவும் 100 ரூபா நோட்டா வச்சிருக்கீங்க. இதுலயே தெரியுது சார் நீங்க எவ்வளவு செல்வந்தரா இருக்கீங்கன்னு. சார், உங்களுடைய அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். குர்ரா டேய், சீக்கிரம் குர்ரா, வேலை இருக்குடா. சார், உங்க அக்கௌண்ட்டுக்கு உங்க பணம் பத்திரமா போய் சேர்ந்துருச்சு சார். உங்களுடைய ரிசிப்ட் வந்து கொண்டே இருக்கிறது. வாங்கிக்கிங்க. சர்வீஸ் சார்ஜ் 50 ரூபா போட்டுப்போம் சார். அடுத்திருந்து கூட சார். அது கூட குப்பையில போடுறேன். பாய். அடிங்குய்யால அவசரம் உண்டு. ஏண்டா கையில ரிசிப்டை வாங்கி கண்ணில் ஒரு ஷிஃப்ட் கூட பார்க்காம குப்பையில ஏறியேன்னு எறியறா? ஏண்டா இதுக்காக நான் வேர்வை சிந்தி வேலை பார்க்குறேன். அடுத்து வாடியே மவனே, நீ 100 ரூபா டெபாசிட் பண்ணதான் 200 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுறேன். சத்தாடியே, இவனுக்கு 10 குறைக்கு அரை நேரமா ஏசி ஓடிட்டு இருக்கு. இவனுக்கெல்லாம் ஏண்டா அக்கௌண்ட்டை கொடுத்து ஏன் உசுர எடுக்கிறீங்க? இருங்களா, நான் மறுபடியும் அவுட் ஆஃப் சர்வீஸ்க்கு போறேன்பா.